மீண்டும் மக்களிடம் நினைவுபடுத்திய தமிழக காவல்துறைக்கு, தமிழக அரசுக்கு கோடானு கோடி நன்றி. சகாயம் அவருடைய பெயரை மக்கள் மறந்திருந்தார்கள். அவருக்கு வழங்கப்பட்ட காவல்துறை பாதுகாப்பை திரும்ப பெற்றவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஐயா சகாயத்தின் பெயரை லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர்த்தி என்கிற வார்த்தையை மீண்டும் தமிழகத்தின் இளைஞர்கள் பேச வைத்த தமிழக அரசுக்கு நன்றி. இந்த தமிழக அரசாங்கம் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றது. ஊழலுக்கு எதிராக யார் போராடினாலும், கனிம வள கொள்ளைக்கு எதிராக யார் போராடினாலும் அவர்களுக்கு பரிசு பொய் வழக்கு, மரணம், தாக்குதல். இது அதிகாரத்தில் இருந்த சகாயம் ஐயா போன்ற அதிகாரமிக்கவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அரசு தரக்கூடிய பாதுகாப்பை திரும்ப பெறுவோம், அந்த வகையில் அவர்களை அச்சுறுத்துவோம் என்கிற செய்தியை சொல்கின்றார்கள். ஐயா சகாயம் அவர்கள் 1,00,000 கோடிக்கு மேல் ஊழலை எப்படி கண்டுபிடித்தார் என்றால், நீதிமன்றத்துடைய ஆணையராக, சென்னை உயர் நீதிமன்றத்துடைய பிரதிநிதியாக நீதிபதியுடைய இடத்திலே உட்கார்ந்து மதுரையிலே ஆய்வு செய்வதற்கு நீதிமன்றம் அனுப்பிய நீதிமன்ற ஆணையர் ஐயா சகாயம். அவருக்கு வழங்கிய பாதுகாப்பை திரும்ப பெற்றிருப்பது நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட சவால். நீதிபதிக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ அந்த பாதுகாப்பை தமிழக அரசு, தமிழக காவல்துறை ஐயா சகாயம் அவர்களுக்கு வாழ்நாள் வரை கொடுக்க வேண்டும். ஆனால் இவர்கள் கலை கூத்தாடிக்கு, சினிமாக்காரனுக்கு Z+ பாதுகாப்பை தருவார்கள். 1,00,000 கோடியை காப்பாற்றிய ஐயா சகாயம் அவர்களுக்கு பாதுகாப்பு வாபஸ் என்பது நமக்கு விடுக்கக்கூடிய எச்சரிக்கை. தமிழ் மண்ணிலே நடந்த செய்திகளை ஐயா முகிலன் மிகப்பெரிய விளக்கமாக சொன்னார். வைகை ஆற்றை காப்பாற்றுவதற்கு கனிம கொள்ளைக்கு எதிராக திருநாவுக்கரசு என்கின்ற 70 வயது இளைஞர், படிப்பறிவு இல்லாதவர், ஆடு மேய்க்கக்கூடிய தொழிலாளி, கனிம கொள்ளைக்கு எதிராக, மணக்கொள்ளைக்கு எதிராக போராடுகின்றார். பட்டம்பகலிலே மதியம் 3 மணி அளவிலே திருநாவுக்கரசை கனிம கொள்ளையர்கள் கடத்தி செல்கின்றார்கள். விடிய அடிக்கின்றார்கள். காவல்துறை புகார் செல்கின்றது. 100க்கு போன் பண்றாங்க. காவல் நிலையத்தில் நேரமே புகார் தராங்க. காவல்துறை உறங்குகின்றது. அடுத்த நாள் காலை 8 மணி அளவிலே வைகை ஆற்றங்கரையிலே எந்த ஆற்றினுடைய கனிம வளத்தை காப்பாற்றுவதற்கு, மணல் கொள்ளையை காப்பாற்றுவதற்கு திருநாவுக்கரசு என்கின்ற 70 வயது இளைஞர் போராடினாரோ அதே வைகை ஆற்றில் திருநாவுக்கரசு என்ற இளைஞர் 70 வயது முதியவர் படிப்பறிவற்ற போராடி உடல் முழுவதும் எலும்புகள் உடைக்கப்பட்டு, ஆண்குறி வெட்டப்பட்டு, ஆண்குறி வாயிலை திணிக்கப்பட்டு, கண்கள் பிதுக்கப்பட்டு வைகை ஆற்றின் கரையிலே பிணமாக கிடந்தார் தோழர்களே. மரியாதைக்குரிய கரூர் ஜெகநாதன் கல்குவாரி ஓனர்களால் வட இந்திய கொள்ளைகளை வைத்து, கூலிப்படையை வைத்து தாக்கப்படுகின்றார். கொலை முயற்சி வழக்கை தமிழக காவல்துறை பதிவு செய்கின்றது. இன்றும் வரலாற்று பதிவு அரவாக்குறிச்சி நீதிமன்றத்திலே கொலை முயற்சி வழக்கு. ஆனால் தமிழ்நாடு காவல்துறை கொலை முயற்சி வழக்கை சாதாரண அடிதடி வழக்காக மாற்றியிருக்கின்றது. இன்று வரை அந்த வழக்கிலே வடநாட்டு கூலிப்படையை சார்ந்தவர்களுக்கு நீதிமன்றம் பிடியாணை போட்டிருக்கின்றது, 4 வாரண்ட் போட்டிருக்கின்றது. பிடிப்பதற்கு காவல்துறைக்கு துப்பில்லை. ஆனால் அதே ஜெகநாதன் மீண்டும் வட இந்திய கூலிப்படையால், கல்குவாரி உரிமையாளர்களால், அதே கல்குவாரி உரிமையாளரால் கொல்லப்படுகின்றார். அந்த வழக்கு கிடப்பிலே இருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழகத்திலே கனிம கொள்ளைக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக போராடிய பல்வேறு இளைஞர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலம் தமிழக காவல்துறை, தமிழக அரசு ஒரு செய்தியை சொல்கின்றது. கனிம கொள்ளையை நாங்கள் ஊக்குவிக்கின்றோம். தமிழ்நாட்டில் கனிம கொள்ளை நடக்கும். யாராவது தட்டி கேட்டால், யாராவது நீதிமன்றத்துக்கு சென்றால் உங்களுக்கு மரணத்தை பரிசீலிப்போம் என்று தமிழக காவல்துறை சொல்லுகின்றது. அருமை நண்பர்களே, தமிழகத்திலே இருக்கிற ஒவ்வொரு துளி கனிமமும், தமிழகத்திலே இருக்கிற ஒவ்வொரு கல்குவாரியும், ஒவ்வொரு கல்லும் மண்ணும் எங்களுடைய சொத்து, இயற்கை வளம் எங்கள் சொத்து. இதை காப்பாற்றுவதற்கு நாங்கள் தொடர்ந்து போராடுவோம், தொடர்ந்து களம் காண்போம், வெற்றிகிட்டு வரை போராடுவோம். நாங்கள் சாகு வரை போராடக்கூடியவர்கள் கிடையாது. வெற்றியை நோக்கி வெற்றிகிட்டு வரை போராடக்கூடியவர்கள் நாங்கள். ஏனென்றால் எங்களுக்கு ஐயா சகாயம் போன்ற மாமனிதர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பது, சட்டத்திற்கு பணிவோம், சட்டத்தை கையில் எடுத்து போராடுவோம், சட்டத்திற்கு கீழ்படிவோம், சட்டத்தை கையெடுத்து போராடுவோம். இந்த காவல்துறை பாதுகாப்பு, துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு பத்தி சொன்னாங்க. இது வாபஸ் ஆனது உண்மையிலே நல்லது. ஏன்னா இந்திரா காந்தியை போட்டு தள்ளதே இந்த காவல்துறை எஸ்கார்டுங்க தான். இவங்களை நம்பி எங்க ஐயா சகாயத்தை ஒப்படைக்கணுமாக கேள்வி இருக்கின்றது. தமிழக அரசு உடனடியாக இந்த போராட்டத்தின் மூலமாக நாங்கள் வலியுறுத்தக்கூடிய கோரிக்கை, ஐயா அவர்களுக்கு வாழ்நாள் வரை காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும். ஒருவேளை இந்த காவல்துறை பாதுகாப்பை எப்போது திரும்ப பெற்றது என்று பார்த்தால், ஐயா சகாயம் அவர்களுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பாதுகாப்பு தராங்க. லூர்து பிரான்சிஸ் விஓ கனிம கொள்ளையால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கின்றார்.
அதற்கு மீடியாவில் ஐயா பேட்டி கொடுக்கின்றார். இதுதான் ஐயா சகாயம் செய்த ஒரே ஒரு குற்றம். ஒரு அரசு ஊழியர் கனிமவள கொள்ளையை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றார். அதனுடைய விளைவு ஒரு கிராம நிர்வாகர் கொல்லப்படுகின்றார். அந்த செய்தியை கண்டனத்தை பதிவிட்ட ஐயா சகாயத்திற்கு பாதுகாப்பை தமிழக காவல்துறை விலக்கி இருப்பது தமிழக அரசுக்கு மானக்கேடு. தமிழக அரசுக்கு மானக்கேடு. அருமை நண்பர்களே, ஐயா அவர்களுக்கு தமிழக காவல்துறை தமிழக அரசு பாதுகாப்பு கொடுக்க தவறினால் நாங்கள் கரும்புலிகளாக மாறி, சமூக ஆர்வலர்கள் கரும்புலிகளாக மாறி ஐயா சகாயம் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவோம். நன்றி, வணக்கம். நன்றி தோழர்.